கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துகள். இன்றைக்கு சபை கூடி கர்த்தரை ஆராதிக்கிற ஒவ்வொரு தேவ ஜனங்களையும் கர்த்தருடைய ஊழியக்காரனை அடியான் கர்த்தர் கொடுத்திருக்கிற அபிஷேகத்தை சார்ந்து கொண்டு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசியடையான். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய கர்த்தர் தம்முடைய தெய்வத்துவத்தை நமக்கு விளக்கி காண்பிக்கிறார். தன்னை ஒரு அப்பமாக உருவகம் செய்து தன்னுடைய சத்தியத்தை நமக்கு எடுத்து சொல்கிறார். நாம் புசிப்பதற்கும் பானம் பண்ணுவதற்கும் உயிர் வாழ்வதற்கும் உருவகமாக தன்னுடைய மாம்சத்தையும் தன்னுடைய இரத்தத்தையும் தன்னுடைய ஜீவனையும் காண்பிக்கிறார். நாம் இதில் பங்கு பெற வேண்டிய அவசியத்தை எடுத்து சொல்லுகிறார். ஜனங்கள் அழிந்து போகிற போஜனத்துக்காக இயேசுவை தேடி வராங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவோ அவர்களுக்கு என்றென்றைக்கும் நிலைத்திருக்கக்கூடிய நித்திய ஜீவனாகிய போஜனத்தை கொடுக்கும்படியாக விவரித்து சொல்லுகிறார். ஆம், தன்னை தேவனுடைய பிரதானமான ஈவாக மெய்யான அப்பமாக காண்பிக்கிறார். நானே ஜீவ அப்பம் என்று சொல்கிறாங்க. மனுஷ சரீரத்துக்கு அப்பம் ரொம்ப அவசியம், அதாவது ஆகாரம் ரொம்ப அவசியம். அதே போல தான் நம்முடைய ஆத்துமாவுக்கு இயேசு கிறிஸ்துவுடைய மெய்யான அப்பமாகிய சரீரம் நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஆகாரமானது நம்முடைய சரீர பசியை போக்கும். சில நேரங்களில் நமக்கு அப்பம் இல்லாட்டியும் நம்முடைய சரீரம் ஜீவனோடு இருக்க முடியும். ஆனால் இயேசு கிறிஸ்து இல்லாதபடி நம்முடைய ஆத்துமா ஜீவனோடு இருக்கவே முடியாது. இயேசு இல்லைன்னா நம்முடைய ஆத்துமா மரித்து போகும். இயேசு கிறிஸ்து தான் தேவன் நமக்கு அருளக்கூடிய அப்பமாக இருக்கார். இவர் தான் தெய்வீக அப்பம். தேவனுடைய குடும்பத்துக்கு இயேசுவே ஜீவ அப்பமாக இருக்கார். அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு இயேசுவே ஜீவ அப்பமாக இருக்கார். நமக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமாக இருக்கார். நமக்காக ஜீவனை கொடுத்த அப்பமாக இருக்கார். இயேசு கிறிஸ்து ஜீவ விருட்சத்தின் கனியாக இருப்பதனால ஜீவ அப்பமாகவும் அவரே காணப்படுறாரு. சாதாரண அப்பத்துக்கு ஜீவன் இருக்காது. ஆனால் இயேசு கிறிஸ்துவோ ஜீவ அப்பமாக இருக்கார். தன்னுடைய சுய வல்லமையினாலே இயேசு கிறிஸ்து தனக்குத்தானே ஜீவன் உள்ளவர். அவர் நித்திய காலமாக ஜீவிக்கிறவர். அதனால் இயேசு கிறிஸ்து நித்திய அப்பமாகிய ஜீவ அப்பமாக இருந்து அதை நமக்கு கொடுக்கிறாரு. கல்வாரி சிலுவையில் இயேசு தன்னுடைய ஜீவனை ஒப்பு கொடுத்தாரு. கல்வாரி சிலுவையின் உபதேசத்தை கர்த்தர் இங்கே சொல்கிறாரு. இயேசு கிறிஸ்து இதை தெளிவாக நமக்கு சொல்கிறாரு. உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கக்கூடிய அப்பமாக தான் வந்திருக்கிறத குறித்து பேசுகிறாரு. வனாந்தரத்தில் இஸ்ரேல் ஜனங்கள் வானத்திலிருந்து வந்த அப்பத்தை புசித்தாங்க. உயிரோடு இருக்கிறவங்க மட்டும்தான் அதை சாப்பிட முடியும். உயிரோடு இருக்கிறவங்க அதை புசித்தா அவங்க ஜீவத்துக்கு இன்னும் கொஞ்சம் பலன் கிடைக்கும். ஆனால் இயேசு கொடுக்குற அப்பமோ ஜீவனையே கொடுக்கிற அப்பம், ஜீவனை காக்கிற அப்பம். மரித்தவர்களும் இதில் புசிக்கலாம். இதில் புசிக்கிறவங்க மரிக்காமலும் இருக்கலாம். யாரெல்லாம் பாவத்தில் மரிச்சிருக்கிறாங்களோ அவங்க இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தால் ஞானஸ்நானம் பெற்று இந்த அப்பத்தை புசிக்கிறதுக்கு தகுதியுள்ளவங்களாக காணப்படுறாங்க. இந்த அப்பத்தை புசிக்கும் பொழுது கண்டிப்பாக நமக்கு ஜீவன் கொடுக்கப்பட்டிருக்கு.
மரித்ததிலிருந்து நாம் எழுந்தவங்களாக காணப்படுறோம். வனாந்தரத்தில் கொடுக்கப்பட்ட மன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு மாத்திரமே கொடுக்கப்பட்டுச்சு. ஆனால் இயேசு கிறிஸ்துவோ முழு உலகத்துக்கும் ஜீவனை கொடுக்கிற அப்பமாக தன்னைத்தானே வெளிப்படுத்துகிறாரு. இயேசு இதை குறித்து சொல்லும் பொழுது வானத்தில் இருந்து இறங்கி உலகத்திலே ஜீவனை கொடுக்கிற அப்பம் அப்படின்னு சொல்கிறாரு. இயேசு தான் வானத்திலிருந்து இறங்கினவர். இந்த சத்தியம் பல வசனங்களில் திரும்ப திரும்ப சொல்லப்பட்டிருக்கு. யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் 33ஆம் வசனம், 50ஆம் வசனம், 51ஆம் வசனம், 58ஆம் வசனங்களில் இதை நம்ம வாசிக்க முடியும். இயேசு கிறிஸ்து வானத்திலிருந்து இறங்கின அப்பமாக இருக்கிறபடியினால அவர் தெய்வத்துவம் உள்ளவராக இருக்கார். இயேசு கிறிஸ்து மூலியமாக நன்மையான எல்லா ஈவுகளும் நமக்கு கொடுக்கப்படுது. எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் இயேசு ஆதாரமாகவும் ஜீவ ஊற்றாகவும் இருக்கார். இயேசு கிறிஸ்து தான் மெய்யான அப்பம். இஸ்ரேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் புசித்த அப்பம் ஒரு அடையாளம் மாத்திரமே, அது மெய்யான அப்பம் இல்லை. வனாந்தரத்தில் எல்லாருக்கும் போதுமான அளவு அப்பம் கிடச்சிச்சு, மன்னா கிடச்சிச்சு. அதே மாதிரி தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையின் பூர்ணமான நிறைவு இருக்குது. வனாந்தரத்தில் மன்னாவை அதிகமாக யாரெல்லாம் சேகரித்தாங்களோ அவங்கெல்லாம் மறுநாள் பயன்படுத்த முடியல, மற்றவங்களுக்கும் கொடுத்து உதவி பண்ண முடியல. பிரியமானவர்களே, ஆனால் இயேசு கிறிஸ்துவாகிய மெய்யான ஜீவ அப்பத்தை புசிக்கிறவங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதம் உண்டு. இதில் சிறிய அளவு நீங்கள் பெற்றுக்கொண்டால் கூட அது உங்களுடைய வாழ்க்கையில் பரிபூர்ணமான கிருபையை நமக்கு தரும். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவ சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது. இயேசு கிறிஸ்துவே ஜீவ அப்பமாக இருக்கார். அவரே ஜீவ தண்ணீர் ஊற்றாக இருக்கார். அவரிடத்தில் வரக்கூடியவங்க ஒரு காலம் பசி அடைய மாட்டாங்க, தாகம் அடைய மாட்டாங்க. பிரியமானவர்களே, தேவன்தான் வனாந்தரத்தில் அப்பத்தை கொடுத்தாரு, மோசே இல்லை. இயேசு கிறிஸ்து 5 அப்பங்களை கொண்டு திரளான ஜனங்களுக்கு போஜனம் கொடுத்ததை இந்த ஜனங்க தங்கள் கண்களால் பார்த்தாங்க. ஆனாலும் கூட அதை விசுவாசியாமல் போனாங்க. இன்றைக்கு நாம் இந்த சத்தியத்தை விசுவாசிக்கணும். இயேசு கிறிஸ்து தான் ஜீவ அப்பம் அப்படிங்கிறத விசுவாசிக்கணும். அவர் எனக்காக வானத்திலிருந்து இறங்கி வந்தார் அப்படின்னு விசுவாசிக்கணும். நான் ரட்சிக்கப்பட்டு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் ஞானசானம் பெற்று இந்த அப்பத்தை புசிக்கும் பொழுது நான் மரணமடைய மாட்டேன் அப்படின்னு விசுவாசிக்கணும். நித்திய ஜீவன் நான் பெற்றுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு விசுவாசிக்கணும். ஜீவ புஸ்தகத்திலே என் பெயர் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு விசுவாசிக்கணும். பரலோகத்தில் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுறாரு, பண்ணி முடித்த பிற்பாடு அவர் இருக்கிற இடத்துல நானும் இருக்கும்படி என்னை கூட்டி கொண்டு செல்லுவார் அப்படின்னு விசுவாசிக்கணும். அது வரையிலேயும் இயேசு கிறிஸ்துவுடைய இந்த ஜீவ அப்பத்துக்கு அடையாளமான நாம் அப்பத்தை புசித்து அவருடைய இரத்தத்துக்கு அடையாளமாகிய திராட்சை ரசத்தை பானம் பண்ணி கர்த்தருடைய வருகைக்கு நம்ம ஆயத்தமாகணும். இதுதான் சத்தியம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.